ஐபிஎல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல் 2026க்கான ஆக்ஷன் டிசம்பர் மாதம் நடக்கவிருக்கு. அதற்காக தங்களுடைய அணியிலிருந்து வீரர்களை விடுவிச்சிருக்காங்க ஒவ்வொரு அணியுமே. அப்படியாக ஒவ்வொரு அணியும் எந்தெந்த வீரர்களை விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அந்த அணியில் எந்த முக்கியமான வீரரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த முக்கியமான வீரரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களால அந்த டீமுக்கு எந்த அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிலீஸ் செய்யப்பட்ட வீரர்களுடைய லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஆரம்பியாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 13 வீரர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த 13 வீரர்களில் ரொம்ப முக்கியமான வீரர் ஜடேஜா தாங்க. ஜடேஜாவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அவர் கூடவே சேர்ந்து சாம் கரனையுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்காக தான் ஜடேஜா விட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தோனியின் செல்லப்பிள்ளை பத்திரனா, அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒருவேளை பத்திரனா வேற டீமில் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் மேலே மிகுந்த நம்பிக்கையை சிஎஸ்கே ஃபேன்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் கூடா இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து மனிஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத் இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது. டீமுக்குள்ளே நிறைய பேரை எடுத்து போடணும். ஆனால் இப்போவே டீம் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சாம்சன் உள்ள வந்ததால் டெவல் பிரேவிஸ்லாம் உள்ள இருக்காரு. அண்ட் கேப்டனாக ருத்ராஜ் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்டனாக சாம்சன் இருக்க மாட்டார். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருவோம். பரம்பரை பங்காளி சிஎஸ்கேக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான், விக்னேஷ் புத்தூர் 3 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டேவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட ரீஸ்டாப்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மினி ஆக்ஷனில் இன்னொரு பேட்டரை எதிர்பார்க்குறாங்க போல, ஃபாரின் பேட்டரை. அண்ட் ஸ்ரிஜித்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், இவங்களுக்கு அவரை பற்றி தெரியவே இல்லையாட்டிருக்கு. எல்எஸ்டி கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்டி டீமுக்கு அர்ஜுன் டெண்டுல்கரை கொடுத்துட்டாங்க. பாவங்க டெண்டுல்கர் எப்படி அவர் பையனை வளர்க்கலான்னு எதிர்பார்த்தாரோ என்னவோ, இப்படி ஏமாற்றிட்டீங்களேடா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்ட் பெவான் ஜேக்கப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிசாட் வில்லியம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தரமான ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுருக்காங்க அர்ஜுன் டெண்டுல்கரை தவிர. அடுத்து ஆர்சிபி சாம்பியன்ஸாக இவங்க தான் இருக்காங்க. சாம்பியன் டீமாக வந்து 2026 ஐபிஎல்குள்ளே போக போகிறாங்க. அதனாலேயே பெருசாக பிளேயர்ஸை இவங்க ரிலீஸ் பண்ணல, சும்மா உதிரிகளில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியாக ஸ்வஸ்டிக் சிக்காரா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த சின்ன பையன். அண்ட் மயங்க் அகர்வாலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வகைன்னு எனக்கும் தெரியல, நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாரு. கடைசி நேரத்தில் வந்து லியாம் லிவிங்ஸ்டனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனோஜ் பெண்டாகியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுங்கி இங்கிடி அவருடைய தரம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க போல், அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முசர்பானி, மோஹித் ராத்தே இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உதிரிகள் தான், பெரிய இழப்புகள் வந்து ஆர்சிபி கிடையாது. கரெக்டாக டீமை கொண்டு போயிருக்காங்க. சாம்பியன் டீமையே 2026 ஐபிஎலுக்கும் ஆட வைக்க போகிறாங்க. அடுத்து போன வருஷம் ரன்னர் அப்பான பஞ்சாப் கிங்ஸ்லுமே நிறையா மாற்றங்கள் கிடையாது. முன்னாடி மாதிரி இருந்தால் நிறைய மாற்றம் பண்ணியிருப்பாங்க. பட் மாற்றங்கள் பெருசாக பண்ணல. ஜோஸ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, அவர் தன்னுடைய விலை அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு போல். ஸோ அதனால் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல் கண்டிப்பாக சிஎஸ்கேக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னென்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பிரவீன் துபே, கைல் ஜேமின்சனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவன் நல்ல பிளேயர் இதையா ஏன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படி தான் இருக்குது. கைல் ஜேமின்சனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குல்தீப் சென்னையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், கைல் ஜேமிசன் இவங்க 3 பேர் தான் பெரிய இழப்பு. ஆனால் அதையும் ஈடு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் பெரிய ரிலீஸ் நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஃப் டூ பிளிசஸ் எவ்வளோ பெரிய பிளேயர், அவரை போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரை ரிலீஸ் பண்ணதால் கண்டிப்பாக அவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆக்ஷனில் ஏம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர் பஞ்சாப் கிங்ஸ் இல்லை ஆர்சிபி எடுப்பாங்க. நிறையா டீம் இவருக்காக போட்டி போடுவாங்க. அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த ஆட்டம் இவர் ஆடல, அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோகி சர்மாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் எதிர்பார்த்த ஆட்டத்தை வெளிப்படுத்தலை, அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோனவன் ஃபெரராவை ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏதோ நிறையா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சதிகுல் அத்தல், மன்வந்த் குமார், தர்சன் நல்கண்டே இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ரொம்ப செட்டான டீமாக தான் இருக்காங்க. அதனால் பெரிய பிளேயர்ஸ் 2-3 பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே ஓரளவுக்கு செட்டான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓஜி சாம்பியன்ஸ். இவங்க போன வருஷம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த வருஷம் அதனால் ஒட்டுமொத்தமாக டீமை மாற்றுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க போல். நிறையா ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அப்படியாக சாம்சனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
சிஎஸ்கே கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சாம்சனை மாற்றி விட்டாங்க. அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். அண்ட் நிதிஷ் ராணாவை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. மணிந்து அசரங்காவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குமார் கார்த்திகேயாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபசுல் ஃபரிக்கியுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகாஷ் மத்வால், மகிஷா தீக்ஷனா இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பவுலர்ஸ் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் ஆக்ஷனில் இவங்க நிறையா ஏம் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். டீமையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்க போகிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் அடுத்த கேப்டன் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து கேகேஆர் தான் பெரிய பெரிய பெயர்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆண்ட்ரே ரசில், அவங்களுடைய செல்லக்குட்டி செல்ல பையன், அவங்க வளர்த்து விட்ட பிளேயரான ஆண்ட்ரே ரசிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆண்ட்ரே ரசில் கிட்ட இனிமேல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் நினச்சிருக்காங்க போல். அதனால் ஆண்ட்ரே ரசிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசில் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. அடுத்து 2 சீசனுக்கு மேலே அவர் ஆட மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன் இந்த சீசனே வெளியே போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், எடுக்கிறதுலேயே அதிக காசுக்கு எடுக்கப்பட்ட பிளேயர். 23 கோடிக்கு மேலே எடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 142 தான் அடிச்சிருந்தாரு ஒரு சீசன்லேயே. அதனால் கடுப்பாகி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டி காக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, இருந்தாலுமே அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பவுலர் வேணாம்னு நினைக்கிறாங்க போல். ஸ்பென்சர் ஜான்சனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போல். மோகின் அலியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டன் சக்காரியாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோர்க்கியாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மயங்க் மார்க்கண்டேவை மும்பை இந்தியன்ஸ் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டருமே இல்லை, அவங்களுக்கு டீமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த நிலமையில் கேப்டனும் அஜங்கே ரஹானே தான் தொடர போகிறாரு. அப்படிங்கிறப்போ டீம் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினி ஆக்ஷனுக்குள்ளே குதிப்பாங்க. இவங்களுக்கு தான் இருக்கிறதுலையே அதிக வேலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பதளத்துக்கு போகிறாங்களா இல்லை திரும்ப எழுந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எஸ்ஆர்ஹெச் டீமுமே அதிரடி வகையில் செட் ஆகியிருக்கு. பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அப்படியாக பவுலர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. சமியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக முகமது சமியை எல்எஸ்டி கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் எல்எஸ்டியில் தான் இனி ஆட போகிறாரு. அண்ட் ஆடம் ஜாம்பேவையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் சகர் இன்னொரு ஸ்பின்னரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர் அதிகமாக எதிர்பார்க்காங்க போல். அபினவ் மனோகர், சிமர்ஜித் சிங், சச்சின் பேபி மாதிரியான இளம் பிளேயர்களையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக டெஸ்ட் ட்ரிபிள் செஞ்சுரியனான வியான் முல்ட்ரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு வேளை ஆக்ஷனுக்கு போனால் நிறைய விலைக்கு நம்மளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல். அண்ட் அவர் டெஸ்ட் பிளேயராக தான் நல்லா ஜொலிச்சிருக்காரு. T20 பிளேயராக நல்லா ஜொலிக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போதே எஸ்ஆர்எஸ் டீம் செட்டாக இருக்குது. பவுலர்ஸை இன்னும் நல்லா எடுக்கணும், ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ கூட வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் தான் ருதர்ஃபோர்டு இனிமேல் ஆட போகிறாரு. பொல்லாடை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த இடத்த ஓரளவுக்கு நிரப்ப முடியும் அவரால். நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் மஹிபால் ரோம்லோரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரீம் ஜனட், தசுன் ஷனகம், ஜெரால் கோட்சேவையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியாக ஒரு சில பிளேயர்ஸை உதிரிகளை மட்டும் குஜராத் டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்து எல்எஸ்ஜி தான் நிறையா ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஷமியை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. அண்ட் ஷர்துல் தாக்கூரை வந்துட்டு எம்ஐ கூட வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு எம்ஐக்கு போகிறாரு. அப்புறம் யுவராஜ், ராஜ்வர்தன் மாதிரியான இளம் வீரர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாம் க்ரூஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, வில்லியம் ஓரூர்க், அவரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மாதிரி இருந்தார், அவர் எதுக்கே ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆகாஷ்தீப், ரவி பிஷ்னாய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவி பிஷ்னாய் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே அவரை விட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸாக நம்மளுடைய கெஸ்ரிக் வில்லியம்ஸ் செல்லப்பிள்ளை இருக்கார் போல். அதனால் வந்துட்டு ரவி பிஷ்னாயை வந்து கழட்டி விட்டுட்டாங்க. ஆகாஷ்தீப்பையுமே கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஷமி உள்ளே வந்திருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ போராக தான் இருந்திருக்கும். முக்கியமான வீரர்கள் யாராவது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பேசியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த முக்கியமான வீரர்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் எந்த டீமுக்கு போவாங்க, எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றிகள் ஃபார் பார்த்தலுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.